ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிஎம்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ICD-10 எப்படி டிவைட் ஆகிருக்கு, ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஆல்ஃபபெட்டிக் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து டேபுலர் லிஸ்ட்டு. ஸோ இப்போ ஆல்ஃபபெட்டிக் இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டேர்ம்ஸ், அந்த டேர்ம்ஸ் நம்ம போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கான கரஸ்பாண்டிங் கோட் சர்ச் வந்து நம்மளுக்கு வரும். அதே டேபுலர் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது பாடி சிஸ்டம் வைஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்படி ரெண்டும் டிவைட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபபெட்டிக் இண்டெக்ஸ் நம்மளுக்கு வந்து 4 பிரியுது. ஒன்று வந்து இண்டெக்ஸ் டிசீஸ் அண்ட் இன்ஜுரி, ரெண்டாவது நியோபிளாசம், மூணாவது டேபிள் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், நாலாவது எக்ஸ்டர்னல் காஸ் ஆஃப் இன்ஜுரி. ஓகேவா? இப்போது இண்டெக்ஸ் ஆஃப் டிசீஸ் அண்ட் இன்ஜுரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு டிசீஸ் ஆர் இன்ஜுரியோட டேர்ம்ஸ் போட்டு நம்ம தேடணும் அப்படின்னா நம்மளுக்கு கோட் சர்ச் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியோபிளாசம் டேபிள். நியோபிளாசம் டேபிள் ரெண்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு ரோஸாகவும் காலம்ஸாகவும். ரோஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நியோபிளாசமோட கிளாஸிஃபிகேஷன், பிரைமரி நியோபிளாசம், செகண்டரி நியோபிளாசம், கார்சினோமா ஆஃப் நியோபிளாசம், பெனிங் நியோபிளாசம் அப்படின்னு 4 பிரிஞ்சிருக்கும். இதே காலம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அனட்டாமிக்கல் சைட்ஸ் மட்டும் இருக்கும். அந்த அனட்டாமிக்கல் சைட்ஸில் பிரைமரி மேலிக்னன்ட் எது, செகண்டரி மேலிக்னன்ட்டோட கோடு எது நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ டேபிள் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸும் நம்மளுக்கு ரோ அண்ட் காலமாக பிரியுது. ரோவில் மொத்தம் நம்மளுக்கு 6 இருக்குது. ரோவில் என்ன இருக்குது அப்படின்னா இன்டென்ட் ஆஃப் ட்ரக், என்ன இன்டென்ஷனில் அந்த ட்ரக் எடுத்திருக்காங்க. காலமில் என்ன இருக்கும்னா லிஸ்ட் ஆஃப் த ட்ரக், அந்த ட்ரக்கோட நேம்ஸ் இருக்கும். ஸோ ரோவில் மொத்தம் 6 இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. ஆக்சிடென்ட், இன்டென்ஷனல், அசால்ட், அண்டர் டிட்டர்மைன், அட்வர்ஸ் எஃபெக்ட், அண்டர் டோசிங். ஆக்சிடென்டலாக அந்த ட்ரக் எடுத்திருப்பாங்க, இல்லை இன்டென்ஷனலாக சூசைடலுக்காண்டி எடுத்திருப்பாங்க. அசால்ட் யாராச்சும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அன்டிட்டர்மைன்னா அன்ஐடென்டிஃபைடு, எப்படி அவங்க அதை எடுத்தாங்கன்னே தெரியல. அட்வர்ஸ் எஃபெக்ட், நம்ம அந்த ட்ரக்குக்கான அட்வர்ஸ் எஃபெக்ட். அண்டர் டோசேஜிங், அதாவது கம்மியான டோசேஜ் எடுக்கிறதுக்கு தான் இது சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் காஸ் ஆஃப் இன்ஜுரி, இப்போ யாருக்கோ இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா அது எதனால் நடந்துச்சு அப்படின்னு நம்ம இது பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டர்னல் காஸ் ஆஃப் இன்ஜுரி இண்டெக்ஸு. இன்றைக்கி என்னோட டாபிக் முடிஞ்சிடுச்சு guys, and thank you guys. See you on another video.